ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். காலைல எழும்புனதுமே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்கிறேன். ஆக்சுவலா நான் நைட்டு வாஷ் பண்றதில்ல. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால வாஷ் பண்றதில்ல. ஹாட் வாட்டர் இருக்குது. இருந்தாலும் மார்னிங் வாஷ் பண்ணிக்கலான்னு விட்டுருவேன். அப்புறமா காலைல எழும்புனதுமே இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்றதுக்காக ரெடி ஆயிட்டுருக்கிறேன். ஆயிலும் கீயும் போட்டு சூடு பண்ணிட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு, ஆனியன் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன போட்டிருக்க? நீ பாஸ்தா எடுத்து போறியா? நான் வந்துச்சு பாஸ்தா. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க வேண்டியதான். அப்புறம் 4 சில்லிஸும் போட்டு அது கூடவே வதக்கிக்க வேண்டியதான். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு, இது மார்னிங் தோசைக்கு சட்னி அரைச்சிட்ருக்கிறேன். அதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு சட்னி ரெடி ஆயிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது. எங்கள் பிரியாணிக்கு தக்காளி கட் பண்ணி அதுவும் கிரைண்ட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா பசங்களுக்கு அதுதான் பிடிக்குது. அதனால கிரைண்ட் பண்ணி போடுவேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா. அது ரொம்ப ஸ்பைசஸ் போடலை. பசங்க சாப்பிட்றதுனால கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் தேவைக்களவான சால்ட்டு,
அப்புறம் நான் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் மார்னிங் டீ குடிக்கிறது இல்லை. வீக் டேஸில் குடிக்க மாட்டேன். வீக்கெண்டில் மட்டும் குடிப்பேன் மார்னிங் டீ. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். அதை குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ சிக்கன் போட்டுட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் மசாலா கூட. அப்புறம் கொஞ்சம் கர்டு, அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டு விசில் போட்டுற வேண்டியதுதான். நான் 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் ரொம்ப நேரம் ஊற வைக்கல. வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து விசில் போட தானே போகிறேன். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லேட்டாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்களாம் மார்னிங் எழுந்துட்டாங்க. நான் மார்னிங் தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்களுக்கும் மார்னிங் எழுந்ததும் வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்துட்ருக்குறேன்.
அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, எனக்கு கிளீனிங் ஒர்க் எல்லாம் வீட்ல பெட் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த ரூம்ல ஃபுல்லா இந்த அட்டைப்பெட்டி எல்லாமே இருக்குது. இங்க ஆக்சுவலா அட்டைப்பெட்டியெல்லாம் நம்ம டஸ்ட்பின்ல போட்டு இது பண்ண முடியாது. ஸோ நம்ம தனியா எடுத்துட்டு போய் தான் ரீசைக்ளிங் பண்ணணும். இப்போ பசங்களுக்கு வேற 15 டேஸ் லீவ் இருந்ததுல எல்லாத்தையும் கட் பண்ணி விளையாடி ரொம்ப இது பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாமே கிளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் கொண்டு போகுறதுக்கு. ஸோ அதெல்லாம் தான் பண்ணிட்டுருக்கிறேன். உள்ள இந்த தெர்மாக்கோல் எல்லாத்தையுமே கீழே தட்டி போட்டுட்டாங்க எல்லா குழந்தைங்க விளையாடுனதுனால. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இனி வீக்கெண்டில் எடுத்துகிட்டு போய் ரீசைக்ளிங் போடணும். அப்புறம் முட்டை வேக வச்சுட்டு இருக்கிறேன். தென் இது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் அண்ட் பட்டர் போட்டுருக்கேன். முட்டையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி முட்டை உடைச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சிக்கன் ஃப்ரை. சிக்கன் பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ஓகே. ஆனியன் ரைத்தா அண்ட் எக். அவ்வளோதான். நானும் சாப்பிட்டு போகிறேன்.